வாத்தியாரின் சண்டே சமையல் பாருங்கள். இப்போ நம்ம பண்ண போறது மட்டன் குழம்பு. பட்டணம் பட்டமுத்துவின் மட்டன் 2 கிலோ. இப்போ குழம்புக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 3 மிளகா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அதை நல்லா துருன்னு அரைச்சி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இதைத்தான் நம்ம கறியில் சேர்க்க போகிறோம். 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். சின்ன வெங்காயம், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இதை வந்து நிறைய சேர்த்து வச்சுருக்கோம். முதலே தாளிசத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடுகு போடுகிறோம். இரண்டுமே சேர்த்து போடுகிறோம். நம்ம வந்து உப்பு போடுகிறோம், மிளகாய் பொடி, மிளகாத்தூள், மட்டன் மசாலா 2 கிலோ மட்டனுக்கு 1.5 பாக்கெட்டா. இப்போ சொல்லும் பெருஞ்சீரக பொடி, மல்லிப்பொடி, மிளகு பவுடர், ஜீரக பொடி, குறைய மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை, வெங்காயம் போட்டிருக்கு, எண்ணெயில் வதக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மசால் பொடி அது கூட சேர்த்து எண்ணெயில் என்ன போட்டுறோம், வதக்குறோம். எண்ணெயில் நல்லா மசாலா வந்துச்சு. எண்ணெயில் மசாலா நல்லாக வெந்து விட்டது. வேக வைக்கிறோம். இதில் இப்போ நாம வந்து கறி வைத்திருந்த 2 கிலோ கறியை உள்ள சேர்க்கிறோம். நம்ம மசாலாவில் இதை கிண்டி விடுறோம். மசாலா கறியில் நல்லா ஏறும். கிண்டி விட்டால் மசாலா வந்து கறியில் நல்லா ஏறும். கறியில் உள்ள தண்ணி இப்போ இறங்கிடும். கறியில் உள்ள தண்ணி வந்து கீழே இறங்கிடும். நாம என்ன பண்றோம்னா அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, வெங்காயம் பேஸ்ட் விடும். வெந்துகிட்டு இருக்குது, கறி வந்து வெந்துகிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணா குக்கர்ல வேக வைக்க போறோம். ஒரு 6 விசில் வைக்கணும். 6 விசில் வச்சா கறி வெந்துடும். ஒரு வெந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் கறி வெந்துகிட்டு இருக்கு. கறி நன்றாக வெந்துள்ளது. கறி வெந்து விட்டது போது அருமையாக உள்ளது. குழம்பு ரெடி. சுவைக்க நாவு தயாராக உள்ளது. இதை சுவைப்பதற்கு அருமையான நாவு தேவை. அருமையான சமையல். அந்தோணி ராஜ், அழகாபுரி. குழம்பு ரெடி.